ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்ன்னு வரப்போ 200க்கு 60 தான் வருது, 65 தான் வருதுனாலும் அந்த குவாட்ரட்டிக் நம்பர் சீரீஸ் சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு மார்க் வந்துடுது. அப்போ வந்து மெயின்ஸுக்கு லாஸ்ட் 4 மாசத்தை திருப்பி ஒரே பிடிஎஃப் 50 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 டிஐ வந்து படிக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அப்புறமா தான் சரி கேஆர் லாஜிக்ஸில் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எதுக்கு இன்ஸ்டியூட் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா உங்கள் வீடியோஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ்க்கெல்லாம் அந்த டிஎன்பிஎஸ்சி வால் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படிப்பாங்க. அது மாதிரி தான் எப்படியாவது ரீனா மேம் கனிசார்ட்ட வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் மெடல் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோடு படித்தேன். வீடியோஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் கேட்பாங்க ஆஃப்டர் நீங்கள் வெளியே எங்கேயும் கோச்சிங் போகாமல் எப்படி பாஸ் பண்ண அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த கெப்பாசிட்டி. ஹலோ கைஸ், இந்த வீடியோ SBI கிளர்க் மெயின்ஸ்க்கான பக்காவான ஸ்ட்ராட்டஜி வீடியோ. 1 by 1 எல்லா சப்ஜெக்ட்ஸும் எப்படி நம்ம கவர் பண்றதுன்றத டீடைல்டா பார்க்க போறோம். முக்கியமான விஷயம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தப்பான முடிவை வந்து எடுத்துறாதீங்க. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பண்ற தப்பு, சரி ப்ரிலிம்ஸ் நம்மலாம் கிளியர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மென்டலா நீங்களாவே நினைச்சுக்குவீங்க. ஆனா ஒரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா கட் ஆஃபே பார்த்தீங்கன்னா எப்பயுமே லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல ஒரு 55, 54, 53 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருந்திருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ அட்டம்ப்டே நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு 60 மேலே போட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால வந்து ஒரு 50 கிட்ட நம்ம வந்து அக்யூரஸியாக போட்டிருந்தாலே தயவு செய்து வந்து டே 1ல இருந்தே நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ் ஆகிட்டீங்கன்னா அப்புறம் வந்து டைம் இருக்காது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் 5 நாளைக்கு தசரா ஆஃபர் போட்டுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று இருக்கு. IBPS PO மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்ல இருந்து RBI சர்க்குலர்ஸ் இந்த மாதிரி டெய்லி ஒவ்வொரு PDF உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒர்த்தா இருக்கும். அண்ட் இந்த 5 நாளுக்கு மட்டும் எலிட் பாஸ் லோவஸ்ட் ப்ரைஸ்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. 60% ஆஃப்ல இருக்கு. அண்ட் முக்கியமா உங்களுக்கு இந்த சரஸ்வதி பூஜை கிராண்ட் லான்ச்க்கு வந்துருங்க. என்னைக்கு அப்படின்னா 29ஆம் தேதி கண்டிப்பா மார்னிங் 11:30க்கு வந்துருங்க. வரல அப்படின்னா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்கயா, ஒர்த்தான லைவ். ஸோ கண்டிப்பா வந்துருங்க. அதே மாதிரி நம்ம பூஜா ஆஃபருக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி தசரா அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே கூப்பன் கோடு மேலே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி Day 1, Day 2, Day 3, Day 4, Day 5 நிறையா கிவ்வே கொடுத்துருக்கோம். அதை பற்றி மேம் தனியாக வீடியோஸ் போட்டுருந்தாங்க. அதை பார்த்து நம்ம ஆப்புக்குள்ளே போய் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கோங்க. SBI கிளார்க் பொறுத்த வரைக்கும் இதாங்க வேகன்சிஸ் எல்லாமே ஒரு நல்ல வேகன்சி தான். 336 இருந்துச்சு, இப்போ 380 ஓரளவுக்கு நல்ல வேகன்சி தான். அண்ட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பாருங்க 89 இதுதான் வந்து லாஸ்ட் இயருக்கு வச்சிருக்காங்க. ப்ராபப்ளி இந்த வருஷமும் கொஸ்டினை பொறுத்து வந்து 89லேருந்து மிஞ்சி போனால் 95 மேக்ஸிமம்ங்க. ஸோ அதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம எப்படி படிக்கணும், அந்த 89லேருந்து 95 மார்க்குள்ளே நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக வாங்கிடணும், இதுதான் நம்மளோட மோட்டிவே. மார்க்கில் போட்டு மார்க் வர மாட்டேங்குது, மார்க் வரையாலும் பயப்படாதீங்க அதெல்லாம், சரியா? அவன் முக்கியமாக நம்ம பசங்க வந்து பயப்படுறது என்னன்னா மார்க் டெஸ்ட்ல மார்க்கே வர மாட்டேங்குது, இது என்னடா நம்மளுக்கு 60 மார்க் தான் வருது, மார்க் டெஸ்ட்ல மொத்தமாக போட்டால் 65 மார்க் தான் வருதுன்னு பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம் சார். ஸோ ரியல் எக்ஸாம்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து மார்க் டெஸ்ட்டை விட ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஃபேக்ட்டு. ஏன்னா எந்த ஒரு சைட்டாக இருந்தாலுமே மார்க் டெஸ்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக கொஸ்டின் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்டில் நல்லாவே இல்லைடா, இது வேஸ்ட்டான சைட்ரா, ஈஸியாக இருக்குன்னு சொல்லிடுவீங்க. அப்படிங்கிறதுனால பொதுவாகவே நீங்கள் எந்த சைட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலுமே அவங்க வந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே ஹெவியாக தான் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து 60 மார்க் தான் வருது, அதாவது 200க்கு சொல்கிறேன். மெயின்ஸ்ன்னு வரப்போ 200க்கு 60 தான் வருது, 65 தான் வருதுனாலும் அதுவே நல்ல அட்டம் தான். ஏன்னா கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 85 அந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம இப்போ ரியல் எக்ஸாமில் இங்கே 60 எடுக்கிறீங்கன்னா மார்க்லாம் அங்கே வந்து கண்டிப்பாக 85க்கு மேலே வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ உங்களோட டார்கெட் வந்து ரியல் எக்ஸாமில் அவுட் ஆஃப் 200க்கு ஈச் செக்ஷனில் வந்து 20 எடுத்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா ஸோ மேம் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சு எரர் ஸ்பாட்டிங்க அதெல்லாம் நீங்கள் மேம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க, அதிலே நீங்கள் வந்து எடுத்துடலாம். இப்போ கான்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி 20 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு. நேற்றுமே ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன் கான்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஸ்ட்ராட்டஜி, அதிலையுமே நீங்கள் பார்த்துருங்க.
தென் தேர்ட் பாயிண்ட்ஸ் வந்து வேற என்ன மக்கள் தப்பு பண்ணுவாங்க? முக்கியமாக வந்து சார் என்ன பண்ணிடுவோன்னா அந்த ப்ரிலிம்ஸ் டைமில் வந்து அப்ளிகேஷன் சம் தொட மாட்டோம். அந்த குவாட்ரட்டிக்கு நம்பர் சீரீஸு சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் நம்மளுக்கு மார்க் வந்துடுது. அப்போ வந்து மெயின்ஸுக்கு அந்த அப்ளிகேஷன் சம்லாம் பார்க்குறப்போ அப்படியே பதறுது. அந்த தான் வந்து மேஜராக நிறைய பேர் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இங்கே வந்து அப்ளிகேஷன் சம்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, நான் கான் ஸ்ட்ராட்டஜியில் நேற்றே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்னு வரப்போ உங்களுக்கு ஷிஃப்ட் 1 பேப்பரில் வந்து உங்களுக்கு இதுலேயுமே வந்து ஸ்பீட் மேக்ஸ் வந்து கேட்குறாங்கம்மா. அது வந்து இந்த வருஷமே 2 SBI நடந்திருக்கு, அதாவது நடக்க போகுது. ஏப்ரலில் நடந்துச்சு, இப்போ இந்த வருஷம் நவம்பரில் நடக்க போகுதுன்னா இங்கேயுமே உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மிஸ்ஸிங் நம்பர், அப்ராக்சிமேஷன் வந்து 15 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதை தாண்டி வந்து ஷிஃப்ட் 2ல் பார்த்தாலுமே குவாட்ராட்டிக்கில் 6, இது நார்மல் குவாட்ராட்டிக் தான், நியூ பேட்டர்ன்லாம் இல்லை. 5 நம்பர் சீரிஸ், 2 சிம்பிளிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. 2 ஷிஃப்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12லேருந்து 15 மார்க் கேட்டிருக்காங்கன்னா ஸோ இதையுமே உங்களுக்கு வந்து ஸ்கோர் பூஸ்டர் தான். அதை தாண்டி அப்ளிகேஷன் சம் பாருங்கள், 12 சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு 5 கொஸ்டின் ஆச்சும் நீங்கள் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங் டாபிக் லெவலில் அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் நீங்கள், அதாவது இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து ரேஷியோ நல்லா தெரியும், வேஜஸ் நல்லா தெரியும்னா அதில் உள்ள ஹை லெவல் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் தெரியவே தெரியாது, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தெரியவே தெரியாதுன்னா அந்த டாப்பிக்கை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு, அதாவது புதுசாக படிக்க வேணாம்னு சொல்கிறேன். இந்த மெயின்ஸுக்குன்னு அது புதுசாக படிக்க வேணாம். ஒரு 15 டாபிக் இருக்கிறதுல ஒரு 7 or 8 டாபிக்ஸை சூஸ் பண்ணி அதில் வந்து ஹை லெவல் சம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 4th மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஸோ அதை என்ன பண்ணலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சார், இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 வருஷத்தை எடுத்தாலுமே நீ எவ்வளோதான் நம்ம முக்கிய போட்டாலும் 15 மேக்ஸிமம், 15-16 மேக்ஸிமம். ஸோ ஆவரேஜாக ஒரு 9லேருந்து ஒரு 13 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போட முடியுது மக்களால். ரொம்ப ஈஸியாக இருந்தால் தான் அதிகமாக போட முடியுது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் 6 மாதம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா படிங்க. இல்லைனா அட்லீஸ்ட் லாஸ்ட் 4 மாதத்தை திருப்பி ஒரே PDF ஏதோ ஒரு சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க. இப்போ நம்மளோடதுலேயே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அண்ட் பூஸ்டர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதையே திருப்பி படிங்க. ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் குவிஸ் போடுறதுக்கு 4-5 சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் படித்ததை திருப்பி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு உட்காந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அப்போல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறது தயவு செஞ்சு அது வேஸ்ட்டுங்க, பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் மேக்ஸிமம் சொல்கிறேன். இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம்ன்றதே அதிகம் தான். பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே ஒரு நாளில் வந்து உட்காந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம போய் எழுதிடலாம்னா அது கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இப்போல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு இந்த டேட்டா சஃபிஷியன்சி டைப்லலாம் கேட்குறாங்க சார் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். அப்படின்றப்ப நமக்கு தெரிஞ்ச ஆன்சரே 2-3 இதில் இருக்கிறப்ப கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தெளிவாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி குவிஸ் அதிகமாக அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ கிவ் அ ப்ரியாரிட்டி டு ஆல் 4 டாபிக்ஸ் ஈக்குவலி. அதாவது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சிஏனா, 1 மணி நேரம் ஆப்டி, 1 மணி நேரம் ரீசனிங், 1 மணி நேரம் இங்கிலீஷ். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் ஷெட்யூல் வந்து போட்டுக்கோங்க. எஸ். ஸோ இப்போ கான்ஸ் வந்து நான் டீட்டெயில்டாக இப்போ வீடியோஸில் பேசியிருப்பேன், திருப்பி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நான் சின்னதாக சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கேயுமே வந்து அந்த ஸ்பீட் மேக்ஸில் வந்து ஸ்கோர் பூஸ்டராக நீங்கள் வந்து 15 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னா இதில் ஒரு 10+ எடுக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் அது 50 கொஸ்டின்ஸில் 25 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ்லெஸ் டிஐ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த 4 இப்போ பாருங்களேன், 1 டிஐ 2 3 4 5 கேட்டிருக்காங்க மேம். அதாவது பை சார்ட் வச்சு, பார் கிராஃப் வச்சு, டேபிள் டிஐ வச்சு, கேஷ்லெட் டிஐ வச்சு, அதுக்கப்புறம் வந்து லைன் கிராஃப் வச்சு. ஸோ அவுட் ஆஃப் 5 டிஐ, ஸோ 50 மார்க்கில் 25 மார்க் இருக்குன்னா, ஸோ அப்போ நம்மளோட ஹையஸ்ட் பாசிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அப்படிங்கிறப்ப டிஐக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து ஒரு 2 டிஐ ஆச்சும் எஸ்பிஐ கிளர்க் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ 50 நாள் இருக்குது அப்படின்னா நீங்கள் 100 டிஐ வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ 100 டிஐ வந்து எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் கேல இருக்க 100 டிஐக்கு மேலே நான் போட்டிருக்கேன். அதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண பசங்க சொன்னது நீங்களே கேளுங்களேன். மெயின்ஸில் ப்ராஜெக்ட்கே நான் ஒன்று சொல்லணும், அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. 1 ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்க அந்த ஒரு 80-90 வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் டஃப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ கேட்டிங்களா? ஸோ இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா,
நான் கனிஷாவோட டிஐ மட்டும்தான் பார்த்தேன் ப்ராஜெக்ட்கே. எனக்கு டிஐயில் வந்து நல்ல ஸ்கோர் வந்துச்சுன்னு. ஸோ அவங்க ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க ரைட்டாக, நம்ம சொல்லிலாம் சொல்ல மாட்டாங்க யாருமே. ஸோ அப்போ ஒரு வேல்யூ இருக்கிறதுனால தான் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் ஏன் கையில் இருக்கிறத யூஸ் பண்ணக்கூடாது? ஸோ அதனால் டிஐ வந்து என்னோடய வீடியோஸ் ப்ராஜெக்ட்கேல பாருங்கள், அது எலைட் பாஸ் ஸ்கூல் இருக்கும், பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு கண்டிப்பாக உங்களால் வந்து எக்ஸாமில் வந்து நல்லா பண்ண முடியும். மார்க் டெஸ்ட்டில் டிஐயுமே உங்களால் சால்வ் பண்ண முடியும். நம்ம எக்ஸாம்லேயுமே அவுட் ஆஃப் 25 5 டிஐ இருக்குது அப்படின்னா 2 மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஸோ 5 டிஐ இருக்குது, 25 மார்க் இருக்குன்னா 2 டிஐ மட்டும் 10 மார்க் எடுங்க. ஸோ இதில் டிஐயில் 10 மார்க் வந்தாலே பெரிய விஷயம். இந்த ஸ்பீட் மேக்ஸில் வந்து 15 இருக்குன்னா ஒரு 12 எடுங்க. அப்ளிகேஷன் சம்ஸில் ஒரு 10 கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 5 பண்ணுங்கள். இதுவே பார்த்தீங்கன்னா 27 வந்துருச்சு. நான் உங்களுடைய ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன், எல்லாத்துலேயும் 20 மார்க் எடுத்தால் போதும் இல்லையா? 27 வந்துட்டீங்க அப்படின்னாலே ஷாராக வந்து நீங்கள் எஸ்பிஐஜேயை கிளியர் பண்ணிடலாம். ஸோ மிச்ச டாபிக்ஸ்லையுமே நீங்கள் ஒரு ஸ்கோர் பண்ணுறப்ப 80க்கு மேலே வந்து உங்கள் கட் ஆஃப் வந்துடும். ஓகே மேம், ஆக்சுவலி நான் எந்த கோச்சிங் சென்டருமே போல, ஒன்லி யூடியூப் பார்த்து மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு இங்கிலீஷில் நான் ரொம்ப வீக். நான் மெசேஜ்லேயுமே சொல்லியிருப்பேன், ஒன் அண்ட் ஒன்லி நான் உங்கள் வீடியோஸ் மட்டும்தான் பார்த்தேன், வேறு எந்த வீடியோஸுமே பார்க்கல. நான் இங்கிலீஷில் எடுத்த ஃபுல் மார்க்குடைய ஃபுல் கிரெடிட் வந்து நான் ரீனா மேம்க்கு தான் சொல்லுவேன். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு மேஜராக ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் தப்பு போகிறான். 2 செட்டு சார், அதுவும் ஒரு ஷிஃப்ட்லலாம் 3 செட்டு கேட்டிருந்தாங்க. மினிமம் 2 செட்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துடும். நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ டெய்லி வந்து ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கண்டிப்பாக பார்த்துடணும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து மேஜர் ஸ்கோரிங் பார்ட்டாகவே இருக்குது. எக்ஸாமில் போயிட்டு உடனே ஃபஸ்ட்டாக இதை வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிஸ்செலேனியஸ்லாம் முடிச்சுட்டு தான் ஆர்சி போகணுமே. ஓகே, அடுத்து வந்து கிளாஸ் டெஸ்ட்டுக்காக இருக்கட்டும், ஃபில்லர்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு கண்டிப்பாக ஒகேபுலரி தேவை. இந்த ஒகேபுலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த ஆர்சியில் நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம செஷன்ஸில் சால்வ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ அதுக்கு மீனிங் சொல்கிறப்ப அந்த சென்டென்ஸ் கூட நம்ம படிக்கிறப்ப தான் அந்த ஒகேபுலரிக்கான மீனிங் மண்டையில் ஏறும். உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு, அது தேவையும் கிடையாது, அது நம்மளுக்கு நிற்கவும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம செஷன்ஸில் போடுறதை மட்டும் நீங்கள் வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுவே மோர் தென் எனஃப். அடுத்தது வந்து இப்போ இந்த கனெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புது பேட்டர்ன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைமும் எக்ஸாம் போயிட்டோன்னா வழக்கமாக இருக்கிற கொஷனில் ஏதோ ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் எஸ்பிஐ பிஓ மெயின்ஸில் இந்த டைம் மேட்ச் த காலமில் வந்து ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சென்டென்ஸ் கனெக்டர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து புதுசான கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஆல்ரெடி நம்ம மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் இப்போ அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்ம எலிட் பாஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீனா மேம்ஸ் அட்வான்ஸ் பேட்ச்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ணிட்டே வரேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது 40 வீடியோ தாங்க இருக்கும். அந்த 40 வீடியோவில் வந்து எல்லாமே ஒரு மணி நேரம், 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாக்ட் மெயின்ஸ் லெவல் பேட்டர்ன். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லா மெயின்ஸ் லெவல் பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேர்ட் யூசேஜ்லாம் வந்து ரொம்ப ஈஸி, சப்பையாக தான் கேட்குறாங்க, ரொம்ப கஷ்டமாலாம் கேட்குறது கிடையாது. அண்ட் பேராஜம்பிள் வந்து நான் எப்போவுமே வந்து உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இங்கிலீஷில் பேராஜம்பிளில் தான் நம்மளுக்கு வந்து போச்சுன்னா மார்க் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் பேராஜம்பிள் எப்பயுமே ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஸ்டேட்மெண்ட் வருதோ அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மித்ததை அப்படியே விட்டுருங்க. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரியுதோ அதை பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு மார்க் டெஸ்ட்லலாம் வரல அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ணாதீங்க. ஏன்னா மார்க் டெஸ்ட்லலாம் நிறையா சில சைட்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப சீக்வன்ஸே இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படா இந்த சீக்வன்ஸே இல்லாமல் எப்படா ஃபிக்ஸ் பண்ணுறது, கனெக்டரை காணும். அதே மாதிரி அடுத்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருந்துச்சுன்னா அது எது கூட ரிலேட் பண்ணுறதுன்றதே இல்லாமல். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா மார்க் டெஸ்ட்டில் நான் கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் பேராஜம்பிளுக்கு ஆன்சர் வருது நீங்கள் வரி பண்ணாதீங்க. மித்த எல்லா செக்ஷன்ஸ்லையுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அட்டென்ட் பண்ணுறது சேஃப் கிடையாதா? அதாவது பார்க்கலாம் சார், கொஷின் ஈஸியாக இருந்துச்சுன்னா தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு குழப்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இல்லை ஏதாவது அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியுதுன்னா தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளவுதான். அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சுன்னா, சம்டைம்ஸ் வந்து லாஸ்ட் எதுவுமே தெரியாது, சம்டைம்ஸ் அதுவுமே கன்ஃபியூசிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேஸ்ல 1-2 தான் தெரியுதுன்னா அதை மட்டும் வச்சுட்டு போயிடலாம். இதுக்கு மார்க் தேவையில்லாம இது பண்ணிட்டு. இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் பொதுவாக தெரியாது, ஆனால் நான் பேராஜம்பிள் பார்த்தப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தெரியுது, கன்க்ளூஷன் இதான் என்னால் சொல்ல முடியும். நான் 3-4-2 தான் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து யூஸ்வலாக நம்ம மார்க் இப்போ நம்ம
இதெல்லாம் செஷன்ஸ்லலாம் எடுத்துகிட்டு வரப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வருவேனே. ஸோ மெமரி பேஸ்டு கொஷின்ஸ் மோஸ்ட்லி வந்து எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரொம்ப கனெக்டரே இல்லாமல் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் தோ சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் மற்ற எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் அட்டன் பண்ணி வந்து சொல்லுவீங்க. இருக்கிறதுலே ஈஸியாக இருக்கிறது இங்கிலீஷ் செக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா SBI POலலாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுங்க. கிளரிக்கல் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து 20 மார்க்கு தான் 40 கொஷின் கொடுத்து இருந்தாலும் உங்களுக்கு SBI கிளரிக்கல்லையுமே வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருந்துருக்காங்க. 3 RC இதுலேயே உங்களுக்கு 16 வந்துருச்சு. ஸோ ரீட் பண்ணணும். நம்ம முக்கியமாக வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப கடுப்பாது, நம்மளா தானாக வந்து உட்காந்து படிக்கிறப்ப கடுப்பாதுன்னா செஷன்ஸ் கொண்டு வரப்போ பாருங்கள் தயவு செஞ்சு. இப்போ IBPS PO மீன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் செஷன்ஸ். அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது அதை விட கண்டிப்பாக லெவல் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஷிஃப்ட்டு இது வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட். ஸோ அதே மாதிரி இந்த SBI கிளர்க் மெயின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் தயவுசெய்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து மேம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சால்வ் பண்ணி காமிங்க ஐ நீட் சார் அப்படின்னு மட்டும் போடுங்க. ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நீங்களே சால்வ் பண்ணியிருப்பீங்களா எனக்கு தெரில. ஸோ அதனால் நாங்கள் கூட நினச்சிக்கலாம் அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டாங்க, அதுக்கு நம்ம வீடியோ கொடுக்கணும். எங்களுக்கு தெரில உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் வந்து 100 பேராச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம ஒரு 3 இயர்ஸ் உண்மையிலே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க, நாங்கள் கொண்டு வரணும் நீங்கள் ஐ நீடுன்னு போடுங்க. நாங்கள் கண்டிப்பாக 100 கமெண்ட் இருந்தால் கொண்டு வந்துடும். நான் மேக்ஸ் 2 பேப்பரையுமே ஒரே வீடியோவாக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தாங்க. ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஜாலியாயிரும். அந்தளவுக்கு கொஸ்டின்லாம் லாஸ்ட் இயர் பரவாயில்லாம தான் இருந்துச்சு, கஷ்டமாலாம் இருந்தது. எல்லாமே நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. எஸ், குட் அட்டம்ப்ட்ஸ். இது இங்கிலீஷோட குட் அட்டம்ப்ட்ஸ். 20க்கு மேலே அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ ரீசனிங் வந்து அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷிஃப்ட் நடந்திருக்குன்னா மார்னிங் ஷிஃப்ட்டில் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஏர் பேஸ்டு, செலெக்ஷன் பேஸ்டு பஸ்ஸில், ஃப்ளோர் பஸ்ஸில், லீனியர் சீட்டிங்கு, சர்க்குலர் சீட்டிங்கு, எப்படி டிஐயில் வந்து ஒரு 5 செட்டு கேட்குறானோ அதே மாதிரி பஸ்ஸில் அண்ட் சீட்டிங்கில் அவுட் ஆஃப் 50ல் வந்து 25 கேட்டுறாங்க. ஸோ அது போக வந்து மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா கோடட், சிலாதிசம், கோடட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ்ட் இருக்கும். நார்மலாக இருக்காமல் கோடட் பேஸ்ட் அது உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமில் எப்பயுமே ரீசனிங்கில் வந்து இந்த மிஸ்யூனியஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருங்க. ஸோ MOT, டேட்டா சஃபிஷியன்சி, மிஸ்யூனியஸ் இதெல்லாம் முடிச்சாலே உங்களுக்கு வந்து 25ல் வந்து ஒரு 20 கிட்ட போட்டுடலாம். ஏன்னா ஷோராக அதெல்லாம் நீங்கள் அடிச்சிருங்க, சிலாதிசம் அடிச்சிருவீங்க, டைரக்ஷன் அடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவுட் ஆஃப் 25ல் வந்து அகைன் எப்படி நீங்கள் டிஐயில் வந்து ஒரு 2 பிக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எல்லாமே ஒரு 2லேருந்து 3 பஸ்ஸில் வந்து பிக் பண்ணுங்கள். அதுவே போதும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ரீசனிங் வந்து நல்லா பண்ணுவேனே, ப்ரிலிம்ஸ்லாம் 35 எடுத்துட்டேனே, மெயின்ஸில் வந்து ரீசனிங் வேறு மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. ரீசனிங் வந்து நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக தெரியலாம், பட் மெயின்ஸோட கொஸ்டின் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒருவேளை ரீசனிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் மைண்டை விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ரீசனிங் நல்லா தெரியுமே, ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்குன்னா பட் சீன் என்னன்னா ஒரு 20 தான் இங்கே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாமில் நிறைய பேர் ரீசனிங் ஓப்பன் பண்ணோடனே ரீசனிங்கில் உழப்பிட்டு அதுக்கப்புறம் கான்செப்டே உழப்பிடுறீங்க. ஸோ மைண்ட் செட்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு 20க்கு மேலே போடுறது தான் இங்கே வந்து ஸ்ட்ராட்டஜி. எஸ். ஸோ ரீசனிங் சார் சொன்ன மாதிரி தான் நீங்கள் எடுத்த உடனே வந்து கண்டிப்பாக ஒரு 2 பசில் சுத்த தான் விடுமே. அந்த 2 பசிலில் போய் உட்காந்துட்டோன்னா நம்மளுக்கு கஷ்டம். அப்போ எப்படி உங்களால் அந்த பசிலை எலிமினேட் பண்ண முடியும்? எனக்கு தெரியும் அந்த பசிலை நான் எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு எப்போ தெரிய வரும்? நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். எஸ், இது ஷிஃப்ட் கேட்டதுமே சேம் அதே ரிப்பீட் ஆயிருக்கு. மதியம் காலைல கேட்ட ஷிஃப்ட்டுமே பெருசான டிஃபரன்ஸ் இல்லை, அதே தான் அப்படியே ரிப்பீட் பண்ணி. கிரிட்டிக்கல் ரீசனிங் தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துருங்க. நான் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு இப்போ ரீசெண்டாக கூட 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு கம்ப்ளீட் செஷன் போட்டிருந்தேன். இதிலே 12லேருந்து 15 மார்க் வரைக்கும் கேட்குறாங்க கிரிட்டிக்கல் ரீசனிங். தயவு செஞ்சு விட்றாதீங்க. அது நான் வீடியோ கோர்ஸ்லையுமே நிறைய வீடியோஸ் கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் 2.0 ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டில் ஃபுல்லாகவே பஸ்ஸெல்லாம் கேட்டுட்டு செகண்ட் ஸ்லாட்டில் ஃபுல்லாக பஸ்ஸில் வந்து கம்மி பண்ணிட்டு கிரிட்டிக்கல் ரீசனிங் நிறைய பேர் ஷிஃப்ட் டு டஃப்னு சொல்லுவீங்க. எஸ். ஸோ அதாவது இது இருக்கலாம் உங்களுக்கு நார்மலைசேஷன் வந்து அப்ளை ஆகலாம். ஓகே ஃபைன். எஸ். ஸோ லாஸ்ட் இயரோட ரீசனிங்கோட பெஸ்ட். ஆனால் இதை தான் சார் அதிகமாக வச்சிருக்காங்க. ஷிஃப்ட் 2 தான் கட் ஆஃப் அதிகமாக வச்சிருக்காங்க. டஃப்பாக இருக்கலாம் பஸ்ஸில் அதிகமாக இருந்திருக்கும். லாஸ்ட் இயரோட ஷிஃப்ட் 1ல் தான் இவ்வளோ தான் குட் அட்டம். நான் சொன்னேன் இல்லையா, இது லாஸ்ட் டைம் குட் அட்டம் மீன்ஸ் அவங்க நேரம் 19 போட்டவங்கலாம் இந்நேரம் போஸ்டிங் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால அவுட் ஆஃப் 50க்கு அதான் எப்பயுமே 20+ நம்ம எடுத்தாலே குட் அட்டம். ஓகே.
கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கையில் தான் அதாவது கொஷின் பேப்பர் செட் பண்ணுறவங்க கையில் தான் இருக்குது. ஈஸியாக கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். பட் நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 13லேருந்து 15 அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. எப்படி படிக்கணும் அப்படின்றத சொன்னிருந்தோம் ஃபஸ்ட்டே. ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ் எடுத்துகிட்டு அது திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள். திருப்பி அதே ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாலாம் படிக்கணும் இல்லை, 4 மாதம் தான் படிச்சிங்கன்னா பரவாயில்ல, 4 மாதத்தை திருப்பி படிங்க. அதான், ஏன்னா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேட்டர்ன் மாற்றுறாங்க. ஒரு சில டைம் கம்ப்ளீட்டாக பேங்கிங் ஆனர்ஸாக கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நேஷனல் நியூஸ் நிறையா கேட்குறாங்க. நீங்கள் நோட் பண்ணீங்களா என்னன்னு தெரியல, நேஷனல் நியூஸ் நிறையா வருது. நான் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம சேனலில் வந்து சாரை வந்து கம்ப்ளீட்டாக IBPS PO மெயின்ஸ்க்கு போட சொல்லியிருக்கோம். சாரி, SBI கிளர்க் மெயின்ஸ்க்கு, IBPS PO மெயின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக போட சொல்லியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஃபுல் ரிவிஷனாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. 40 questions 40 marks 35 minutes உங்களுக்கு டைம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நாங்கள் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிடுறோம், ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கான்ஸ் வந்து உங்களுக்கு 50 questions 50 marks. ஸோ டோட்டல் டைம் வந்து 45 minutes. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசனிங் வந்து 50 questions 60 marks கொடுக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.25 marks இருக்கலாம், இல்லைனா ஒரு கொஸ்டினுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு 2 marks கொஸ்டினுமே இருக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா சேம் 45 minutes தான். இது கிரிட்டிக்கல் ரீசனிங் ஒரு டைம் வந்து 2 marksல நிறைய கேட்டிருந்தாங்க சார். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50 questions 50 marks. ஸோ டைம் வந்து 35 தான். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes நடக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் மென்டலாக ரெடி ஆகிக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ கான்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 minutes இருக்குது அப்படின்னா 50 questions 50 marksனால் இப்போ இதான் எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போன வருஷம் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் மேக்ஸில் வந்து இப்போ 45 minutes நமக்கு இருக்குது. கரெக்டாக இதை முடிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்? 6 இது ஒரு 5 இது ஒரு 5 அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 2 நிமிஷம், ஒரு 6 நிமிஷத்தில் முடிச்சிடலாமா? ஸோ மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 39 minutes இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக நீங்கள் டைம் எடுத்துகிட்டு ஒரு அப்ளிகேஷன் சம்ஸ்க்கு நீங்கள் 90 seconds வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு 90 seconds எடுத்தீங்கன்னா ஒரு 5 minutes ஆச்சு. ஸோ இதுவே 14 minutesல நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணிடலாம். ஒரு 15 minutesலேயே வந்து நீங்கள் அதாவது நல்ல ஸ்கோர் எடுத்துடலாம். ஒரு 20 வரைக்கும் இதிலே நெருக்கி எடுத்துடலாமா? அதுக்கப்புறம் பாருங்களேன், உங்களுக்கு டைம் வந்து DI இருக்குது, அதில் 2 DI தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஒரு டிஐக்கு வந்து ஒரு 10 minutes ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் எடுக்கிற டிஐ நச்சுன்னு பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுங்கள். இது எதில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ஒரு மார்க் எடுக்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மினிமம் வந்து இப்போ 2 hours 40 minutes இருக்குன்னா 2.5 மணி நேரம் நீங்கள் உட்காந்து ரியல் எக்ஸாம் மாதிரி ஒரு 5 மார்க் டெஸ்ட் ஆச்சுன்னு SBI GAக்கு எடுத்துகிட்டு போங்க. அதுவே போதும். எல்லாருமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எடுப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ப்ரிலிம்ஸ் 1 மணி நேரங்கிறப்ப நீங்கள் உட்காந்து எடுத்துருவாங்க, ஏன்னா உடம்புலாம் வலிக்காது. பட் 2.5 மணி நேரம் உட்காரப்ப மண்டெல்லாம் வலிக்கும், மண்டைக்காயும், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறா இங்கே அதான் மேட்ரு. எவன் ஜெயிப்பான் அப்படின்னா எவன் வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ணுறானோ, கன்சிஸ்டன்சி பீட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த கன்சிஸ்டன்சியாக படித்து கன்சிஸ்டன்சியாக நான் ரொம்பலாம் சொல்லலை, 5 மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. ஓகே, அவ்வளோதான். நீ செக்ஷுவல் நிறையா போடுங்க. சார் சொன்ன மாதிரி 5 எடுங்க மார்க் டெஸ்ட், அதுவே மோர் தென் எனஃப் உங்களுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. வேறு என்ன நீட் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு SBI ஜேயோட மெயின்ஸ் மெமரி பேஸ் சால்வ் பண்ணணும், எனக்கு லாஸ்ட் 3 yearsமே சால்வ் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா தயவுசெய்து ரெக்வஸ்ட்டாக நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு அது கொடுக்க தோணும். ஏன்னா இங்கே கன்சியூமர்ஸ் யார்? நீங்கள் தான். உங்களுக்கு தேவை இருந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். இல்லை நாங்கள் என்ன நினச்சிக்கோனா இவங்களுக்கே தேவையில்லை போல், இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் இவங்களே படிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டோம்னா, ஸோ அதான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ. நான் உங்களோட எய்ம் எப்பயுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, எய்ம் KR Logics அவார்ட்ஸ் கண்டிப்பாக எய்ம் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையுமே நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸில் KR Logics அவார்ட்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்கள். ஸோ 2026 அவார்ட்ஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஏன்னா இந்த வீடியோலேயே சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. உங்களுக்கு நடக்கிறப்ப அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்காக ஓடுங்க.